நெல்லை மாவட்டம் களக்காடு சிங்கிக்குளம் பச்சையாற்றின் கரையில் அமைந்துள்ளது சோமநாத சுவாமி சமேத கோமதி அம்மாள் திருக்கோயில். 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாக கருதப்படும் சிவஸ்தலமான சோமநாத சுவாமி கோவில் பழங்கால கலை பொக்கிஷம் என்றால் அது மிகையாகாது. ஆன்மீகம் மற்றும் கலைகளின் கருவூலமாக திகழும் இந்த கோயிலில் ஆடல் வல்லான் எம்பெருமான் ஈசன் சோமநாத சுவாமியாகவும், பக்திக்கு இறங்கும் பார்வதி தேவியோ கோமதி அம்பாளாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். முன்பு ஒரு காலத்தில் களக்காட்டை தலைநகராக கொண்ட வீரமார்த்தாண்ட மன்னர் ஆட்சி செய்து வந்த சமயத்தில் அவரது வம்சத்தில் வந்த மன்னர் ஒருவர் வேட்டையாடுவதற்காக இப்பகுதிக்கு வந்தபோது அங்கிருந்த இலந்தை மரத்தின் அடியில் முயல் பதுங்கி இருப்பதைக் கண்டு அதனை பிடிப்பதற்காக மரத்தை வெட்ட சொன்னாராம். மரத்தை வெட்ட தொடங்கியதும் மரத்தில் இருந்து ரத்தம் கொப்பளித்து வர அதிர்ச்சியடைந்த மன்னரோ மரத்தின் கீழ் மண்ணை தோண்டி பார்த்தபோது மண்ணுக்குள் இருந்து சிவலிங்கம் வெளிப்பட்டது. இதைக் கண்டு மெய்சிலிருந்த மன்னர் அந்த சிவலிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்து காண்போர் வியக்கும் வண்ணம் இந்த கோவிலை கட்டியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. இலந்தை மரத்தின் அடியில் சிவனார் தென்பட்டதால் இக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக இலந்தையே விளங்குகின்றது. சோமநாத சுவாமியை நோக்கியவாறு நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார். கோவில் நுழைவு வாயிலின் தென்பக்கம் முழுமுதற் கடவுளான விநாயகரும், ஆறுமுக தெய்வமான முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையுடன் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கின்றனர். கோவிலை சுற்றி வலம் வர உட்பிரகாரமும் வெளிப்பிரகாரமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் உட்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், சொக்கநாதர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன், சண்டிகேஸ்வரர், சூரியனார், சந்திரனார், சனீஸ்வரர், பைரவர், பரிவார மூர்த்திகளும் சன்னதி கொண்டுள்ளனர். இந்த திருத்தலத்தில் ராஜகோபுரம் இல்லாததால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சன்னதிகளில் கோபுரங்கள் அமைந்துள்ளன. இந்த கோவிலில் சுவாமியையும் அம்பாளையும் ஒரே நேரத்தில் நின்று தரிசனம் செய்யும் வகையில் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தனி சிறப்பாகும். ஆண்டுதோறும் ஆருத்ரா தரிசன விழா, சிவராத்திரி, நவராத்திரி, கந்தசஷ்டி விழா, திருக்கார்த்திகை தீப விழா, திருக்கல்யாண விழாக்கள், திருவாசக முற்றோறுதல் விழா, பிரதோஷ விழாக்கள் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது.